ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. விடுதலை சிறுத்தைகள்ல கூட திரு பாலாஜி அவர்கள் இருக்காங்க. அவர் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் இயல்பா ஒரு தத்துவத்தை ஏத்துக்கிட்டு அந்த கட்சிக்கு வந்தாரான்னு எனக்கு தெரியாது. எந்த அடிப்படையில அவர் அந்த கட்சியில சேர்ந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் சேர்ந்தாரு. அவரு சட்டமன்ற உறுப்பினராவும் இன்னைக்கு செயலாற்றிக்கிட்டு இருக்காரு. அவருடைய வேலை என்ன? நான் சட்டமன்ற வேலையை சொல்லல. அது ஒரு பக்கம். அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இன்னொரு பக்கம் அவர் போய் ஊர் தெருவுல போய் பேசணும். என்ன பேசணும்? வன்னியர் தெருவுல போயிட்டு அண்ணன் திருமா அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய தத்துவத்தின் பேரால் இயங்குறாரு. நமக்கான தலைவர் திருமா, நமக்கான தலைவர் அம்பேத்கர்னு எத்தனை வன்னியர் தெருவுல போய் அவர் கூட்டம் போட்டு நடத்தி இருக்கிறாரு. அப்படி எத்தனை வன்னியர்களை விழிப்புணர்வு அடைய செய்து விசிகா கட்சியில சேர்த்து இருக்கிறார். அப்படி ஊர் தெருவுல போயிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கட்சியில வன்னியர்கள் சேர்ந்தாங்களா? சேர்ந்தாங்கன்னா சரியா, அது ஓகே. ஒருவேளை விழிப்புணர்வை ஏற்படுத்தி கட்சிக்கு வன்னியர்கள் வந்து சேர்ந்திருந்தா மகிழ்ச்சி, அதை நம்ம வரவேற்கிறோம். அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆக அதுதான் அவருடைய கட்சி பணி. அதை தான் நான் பாக்குறேன். விசிகாவை பொது கட்சியா மாத்துறதுக்கு இதுதான் வேலை திட்டமா இருக்கும். அந்த வேலை திட்டங்களை தான் முன்னெடுக்கணும் பிற்படுத்தப்பட்டவர்கள் நம்ம சொல்றோம். இதுக்கு இன்னொரு ஒரு சற்றேறக்குறைய உதாரணம், இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இஸ்லாமிய பிரதிநிதியான திரு ஷானவாஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி இருக்கிறார். திரு ஷானவாஸ் அவர்கள் எவ்வளவு இஸ்லாமியர்களை விசிகாவுக்கு கொண்டு வந்தார்? இஸ்லாமியர்கள் கிட்ட நமக்கெல்லாம் தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர்னு அவர் எவ்வளவு சொல்றாரோ அதுதான் அந்த கட்சிக்கு பலம், அதுதான் விசிகாவுக்கு பலம். அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய தத்துவத்தால இயங்கக்கூடிய இயக்கங்கள் வளரணும்னா அந்தந்த ஊருக்குள்ள போய் வேலை செய்யணும். அதுதான் சமூக மாற்றத்தை உருவாக்கும். அதுதான் ஜாதி ஒழிப்புக்கான மாற்றமா இருக்கும். ஏன்னா தலித்தான நான் போய் சொன்னா வன்னியர்கள் கேட்க போறது இல்ல, தேவர்கள் கேட்க போறது இல்ல, முதலியார்கள் கேட்க போறது இல்ல, நாயக்கர்கள் கேட்க போறது இல்ல. அப்போ அந்த சமூகத்துல இருக்கிற நீங்க, தங்களை அம்பேத்கரிஸ்டா காட்டிக்கக்கூடிய நீங்க, பெரியாரிஸ்டா காட்டிக்கக்கூடிய நீங்க, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நீங்க, நீங்க பிறந்த ஊர்ல மற்ற ஊர் தெருவுல போய் கூட்டம் போட்டு அம்பேத்கரை கொண்டாடணும், பேசணும். அப்படி நீங்க செய்தீங்கன்னாதான் அதுதான் சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் சமூகத்துல ஜனநாயகத்தை ஏற்படுத்தும். அதுதான் சமூகத்துல சமூக நீதியை உருவாக்கும். ஜாதிய பிரச்சனைகள்ல இருந்து மனிதர்கள் வெளியேறும் போதுதான் இங்க மனிதநேயமே உருவாகும்.